சம்மர் சீசன் வந்தாலே நமக்கு நல்ல விஷயம் ஒரு விஷயம் மட்டும்தாங்க நடக்கும். வத்தல் ரெடி பண்ணுறது, வடகத்தை ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து துணி சீக்கிரமாக காஞ்சிடும். இந்த விஷயம்லாம் ரொம்ப ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாம். அதே மாதிரி எங்கள் அம்மா வந்துட்டு கொத்தவரங்காய் ஒரு 10 கிலோ வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி இட்லி பானையில் வச்சு உப்பை போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க. அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் சூடு ஆறுனதும் அதுக்கப்புறம் வெயிலில் எடுத்துகிட்டு வந்து தரையில் பேப்பரை விரித்து மண் தூசி இந்த காற்றுல அடிச்சுட்டு வருங்க, அது வந்து படாத இடத்துல வந்துட்டு நாங்கள் வச்சுருக்கோம். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பேப்பரை விரிச்சிட்டு அது மேலே வந்துட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு போட்டு வைக்கணுங்க. என் பொண்ணு நான் சொல்லாமல் வேணும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹெல்ப் பண்ணுறதுல அவள் தாங்க ஆள் வந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கூட சேர்ந்துட்டு அவளும் வந்துட்டு எல்லாம் வந்து கொத்தவரங்காய் போட்டு எல்லாம் காய வச்சுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாள் காஞ்சிருச்சுங்க. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் இந்த மாதிரி இருக்குது. அது கூட வந்து கத்திரிக்காயும் இதே மாதிரி வேக வச்சுட்டு மாங்காயும் வேக வச்சு எடுத்துகிட்டு கூட வந்து நாங்கள் வத்தல் போட்டோங்க. ஒரு 5 டேஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சுங்க. இது வந்து இப்போ ரெடியாக இருக்குது சமைக்கிறதுக்கு. இது வந்து 1 வருஷம் 2 வருஷம் இது வந்து எதுவும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த மாதிரி நம்ம இந்த புளிக்குழம்பு மாங்காய் குழம்புக்கெல்லாம் போட்டு நம்ம செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க.